ஹாய், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஒரு பலகாரம் தாங்க செய்ய போகிறோம். அப்படி என்ன பலகாரம் தானே எல்லோரும் யோசிக்கிறீங்க? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முறுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த முறுக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் பால் ஊற்றி தாங்க நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பலகாரம் எங்கள் ஊரில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பலகாரம்னு சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முறுக்கு மாவை அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தாங்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பருப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உடைச்ச பாசி பருப்பை கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி 6 படி அரிசிக்கு நம்ம பயிர் எடுத்திருக்கோம். இதே வந்து 1 படி அரிசிக்கு நான் கணக்கு சொல்லிடுறேங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிரை உளுந்து எல்லாமே எடுத்துக்கலாம். 1 படி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா தோல் உள்ள பயிராக இருந்தால் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இதே பாசி பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா 200 கிராம் போட்டாலே போதுங்க. நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி சூட்டோட முரத்தில் கொட்டி தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அதில் உள்ள தோல் எல்லாமே நீங்கி நமக்கு சூப்பராக வந்துடுங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம திருவையில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோல் உள்ள பச்சை பயிறு போட்டு செய்யும்போது இன்னுமே நமக்கு ருசியாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்குங்க. அதனால தான் நம்ம தோல் உள்ள பச்சை பயிரை போட்டு நம்ம இன்றைக்கி பலகாரம் செஞ்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கணுங்க. புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா 1 படி அரிசிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. நம்ம வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்கிட்டோம். 6 படி அரிசிக்கு நம்ம 6 டீஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி நல்ல பொரிய அரிசி பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு அரிசி. இந்த பதத்துக்கு தான் நம்ம நல்லா அரிசியை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. கருப்பு உளுந்து சேர்த்துக்க வேணாம், இந்த மாதிரி வெள்ளை உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் வெள்ளை உளுந்து நம்ம எடுத்திருக்கோம். உளுந்து பார்த்தீங்கன்னா 1 படி அரிசிக்கு 25 கிராம் உளுந்து இருந்தாலே போதுங்க. ஸோ 6 படி அரிசிக்கு தேவையான உளுந்தை நம்ம வந்து இன்றைக்கி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. நல்லா வாசனை வரும் நமக்கு. வறுக்கும் போது லேசாக செவந்து வரும்போது நம்ம இறக்கி வச்சுட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க உளுந்து. பாருங்கள், நல்ல இலை வரவே வறுத்து எடுத்து வச்சாச்சு உளுந்தையும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா ஆறிடுச்சு. ஸோ அந்த பச்சை பயிரை நம்ம உடச்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மில்லில் கொண்டு போய் நம்ம மாவரைச்சி கொண்டுடலாம் முறுக்கு செய்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு சிஆர் அரிசி தாங்க எடுத்துக்கிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பச்சரிசி தாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா புழுங்கல் அரிசியில் வந்து முறுக்கு செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி தாங்க எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியிலையும் நம்ம முறுக்கு செய்ய மாட்டோங்க. சிஆர் அரிசி, கல்சர் அரிசி 2 அரிசி வகையில் மட்டும்தான் முறுக்கு செய்வோங்க. ஏன் அதில் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே வந்து நம்ம பொன்னி அரிசியோ மற்ற அரிசியிலையோ செய்யும்போது அந்த ருசி வந்து நமக்கு கிடைக்காது. அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிஆர் அரிசி இல்லாட்டி கல்சர் அரிசி யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு செய்கிறதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு அந்த அரிசியை நல்லா அலசி ஒரு நாள் காய வச்சுட்டு மறுநாள் நம்ம எல்லா பொருளையும் வறுத்து போட்டு மாவரைச்சிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக வருங்க நம்மளோட முறுக்கு. ஏன் நம்ம வந்து அரிசியை அலசி காய வச்சு முறுக்கு சுடுறோன்னா அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே வந்து நம்ம அலசாமல் அரிசியை கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக மில்லில் அரைக்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது முறுக்கில். அதனால தான் நம்ம வீட்டில் எப்போவுமே முறுக்கு செய்யும் போது அரிசியை வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து போட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முறுக்கு சாப்பிடாதவங்களும் இந்த முறுக்கை சாப்பிடும்போது ரொம்பவே பிடிச்சிருங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வந்து உடைச்சாச்சு திருவையில். அடுத்ததான் வந்து நம்ம இந்த மாதிரி புடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தோல் எல்லாமே வந்து நமக்கு தனியாகவே நீங்கி வந்துடுங்க. பாருங்கள், நல்லாவே வர அளவுக்கு நமக்கு நீங்கி வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்க 1-2 தோலையும் நம்ம வீட்டில் இருக்க உள்ள படி, அந்த படியை வச்சு நல்லா தேய்ச்சி விடணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மிச்சம் இருக்க தோல் எல்லாமே நமக்கு பயிர்லேருந்து நல்லாவே நீங்கி வந்துடுங்க.
1 2 தோல் இருந்ததுன்னா நம்ம பரவாயில்லைங்க, அப்படியே நம்ம மாவு அரைச்சிக்கலாம். ஏன்னா தோல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தோல் கூட இல்லாமல் இருக்கணும்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் புடைச்சிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தோல் எல்லாமே நீங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நம்ம முறுக்கு மாவு வரைக்கும் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. நல்ல ஒரு அகல பாத்திரத்தில் நம்ம அலசி வச்சிருக்க அரிசியை ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்லுக்கு அரைக்க எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம கொட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து உடச்சி வச்சுருக்க பச்சை பயிறு தாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொரி அரிசி நம்ம சேர்த்துக்கிறோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு படி அரிசிக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க. இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் முறுக்கு செய்வீங்க. ஆனால் நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பாத்திரத்தில் எடுத்துட்டு நம்ம டவுனில் இருக்க மில்லுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து அந்த அண்ணன் கிட்ட முறுக்கு மாவு அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அவர் நல்லா பார்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட முறுக்கை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. முறுக்குக்கு மாவு எப்படி இருக்கணும்னா நல்லா நைஸாக இருக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நமக்கு சூப்பராக வருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லில் வந்து காய வைக்காமல் டைரெக்டாக நம்ம பாத்திரத்தில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா மிஷினில் அரைக்கிறதுனால மிஷினோட சூடுக்கு தான் நமக்கு ரொம்பவே ஹீட் ஆயிடுது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நல்லா இருக்குங்க. டைரெக்டாக சூட்டில் போட்டு நம்ம மூடி வைக்கும்போது வேர்த்து போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ருசியே நமக்கு மாறி போயிடுங்க அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி. ஸோ அதனால் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் மாவை. அவ்வளோதாங்க, நம்மளோட முறுக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கை வச்சு இந்த மாதிரி அழுற அளவுக்கு வந்து நமக்கு நல்லாவே வந்து சூடு ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்ததும் நம்ம வேலையாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை சலிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் நம்ம பிழைய போகிறோம். ஏன் நம்ம சலிக்கிறோம் அப்படின்னா அதில் திப்பியாக சில கட்டி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூசி இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சல்லரியோடு நின்றும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது சலிச்சுட்டு செஞ்சோன்னா ரொம்பவே வந்து நல்லா வருங்க பலகாரம். இப்போ நம்ம சலிச்சு முடிச்சு எல்லா மாவையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நம்ம தேங்காய் உடைச்சி திருவ போகிறோங்க. என்ன கணக்கில் நம்ம வந்து தேங்காய் உடைச்சி திருவுறோம் அப்படின்னா அரிசி கணக்கு தாங்க. ஒரு படி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் ஊற்றுவோம். நம்ம இன்னைக்கு 6 படி அரிசி எடுத்துருக்கிறதுனால 12 தேங்காய் நம்ம ஊற்றிருக்கோங்க. இதே வந்து ரொம்ப பெரிய தேங்காவாக இருந்தால் 11 தேங்காய் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி தேங்காவாக இருந்துச்சுன்னா 12 தேங்காய் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சி ஊற்றி மாவு பிழையிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க.
பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு திருவினாலே போதும். ஏன் அப்படின்னா நம்ம கொட்டாச்சியை ரொம்ப சுரண்டி திருவினோம் அப்படின்னா பால் வந்து நமக்கு கலர் மாறிடும். ஸோ முறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் மாறிடுங்க. அதனால தான் நம்ம அந்த கருப்பெல்லாம் எதையுமே சுரண்டாமல் மேலோட்டமாக நம்ம திருவி எடுத்துக்குவோம் பால் எடுக்கிறதுக்கு பலகாரத்துக்கெல்லாம். தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்காமல் மொத்த தேங்காவும் கம்ப்ளீட்டாக திருவிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க. ஸோ வந்து திருவுண தேங்காய் வரைக்கும் நம்ம சட்டியில் அள்ளி வச்சுட்டு மிச்சம் இருக்க எல்லா முடியும் நம்ம திருவி எடுத்துக்கலாம். முறுக்குக்கு தேவையான பெருங்காயத்தை நம்ம வந்து தண்ணியில் ஊற போட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு மாவு பிழையும் போது கரைச்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காதுங்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி பலகாரத்துக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 படி அரிசிக்கு 75 கிராம் எடுத்துருக்கோங்க பெருங்காயம். ஸோ ஒரு படி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கரைய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கரண்டியோ கையோ போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் ஊற்றலாங்க. பெருங்காயம் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் நமக்கு நல்லாவே கரையுங்க. தேங்காவெல்லாம் திருவுனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க. இதே வந்து ஒரு படி அரிசி நம்ம முறுக்கு செய்ய போகிறோம்னா அதுக்கு 300 ml அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் எல்லா தேங்காய் பாலையுமே நம்ம மாவில் ஊற்றி பிசைய முடியும். சப்போஸ் நம்ம தேங்காய் பால் பத்தலை அப்படின்னாலும் நம்ம வந்து நார்மல் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஊற்றி நம்ம கடைசியாக பிசைஞ்சுக்கிட்டோம்னாலும் ரொம்பவே சூப்பராக வருங்க நம்மளோட முறுக்கு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சாமி கும்பிட்டு நம்ம வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு தான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிப்போங்க. ஸோ வந்து கல்லெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகரும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அந்த மஞ்சளை வச்சு பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து கற்பூரம் வச்சு பற்ற வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டாருங்க. இப்போ ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு நம்ம பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம விறகு ஒன்றுனா எடுத்து நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேங்காய் பால் காய்ச்சறதுக்கு. நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளோ மண் கொட்டி கிடக்கு அப்படின்னு. நம்ம வந்து சிமெண்ட் தரையில் வச்சு பண்ண போகிறதுனால சிமெண்ட் தரை வந்து வெடிச்சிரும், நெருப்பு வந்து சூடு தாங்காமல். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மண்ணை வந்து இந்த மாதிரி பரவலாக கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஒவ்வொரு விறகா வச்சு எரிக்கும் போது நமக்கு வந்து தரையில் வந்து அதிக சூடு வந்து நமக்கு போகாதுங்க. அதனால தான் வந்து நம்ம மணல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் தாங்க நம்ம கொட்டிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு பிசையும் போது நமக்கு நல்லா வந்து கை வாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிசைகிறதுக்கு நமக்கு நல்லா வராது. மாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு சூப்பராக வருங்க.
முறுக்குக்கு வந்து நம்ம ஜீரகம் தாங்க சேர்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 படி அரிசி மாவு இருக்கிறதுனால நல்லா 1.5 கை அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. ஜீரகத்தை வந்து லேசாக 2 கை வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டு நம்ம சேர்க்கும் போது நல்லாவே வாசனையாக இருக்குங்க. ஸோ நமக்கு முறுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்குங்கிறதுனால தான் நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கிறோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறோம். மொத்தமாக 6 படி அரிசிக்கு 1 கை அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கோங்க. இந்த கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா அலசி வெயிலில் காய வச்சிருந்த எள்ளு தாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அடித்த தேங்காயிலேருந்து தேங்காய் பாலை தனியாக எடுத்துட்டு நம்ம தேங்காய் பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஜீரகம் எள்ளு எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை காய்ச்சி கரெக்டாக ஊற்றும் போது நமக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க. தேங்காய் பாலை ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் காய்ச்ச போகிறது கிடையாது. நமக்கு நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை எடுத்து நம்ம மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து நம்ம தேங்காய் பாலை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மாவெல்லாம் எடுத்து கொட்டி வச்சுட்டு ஸோ அதில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம தேங்காய் பாலை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கணும். தேங்காய் சக்கை கொஞ்சம் கூட நம்ம பாலில் போயிடாத மாதிரி கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து தாங்க நம்ம வடிகட்டணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு உரலில் புளியும் போது நமக்கு ரொம்ப வந்து பிரிஞ்சு வருங்க. முறுக்கு வந்து நமக்கு உடையாமல் வந்தால் தான் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நமக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா நமக்கு திட்டாக உடஞ்சி வந்துடும். ஸோ ஒவ்வொரு பிரியாக தனியாக கலண்டு போயிடுங்க. அதனால தான் நல்லா வந்து சல்லடை போட்டு நம்ம வடித்து அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம காய்ச்ச போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம பெரிய சல்லடை போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது டைம் நைஸ் சல்லடையாக போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி 2 டைம் ஆச்சு நம்ம வடிகட்டி கொஞ்சம் கூட தேங்காய் பூ போகாத மாதிரி நம்ம நல்லா பார்த்து எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இப்போ காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, தேங்காய் பால் நல்லா நுரைச்சி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போதே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவுக்கு தேவையான கல்லுப்பு இந்த பால் கூட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. நம்ம இன்னைக்கு 6 படி அரிசி எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோங்க. ரொம்பவும் உப்பு சேர்த்துக்க கூடாது முறுக்குக்கெலாம். ஏன்னா நாளாக உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு தெரியுங்க. ஸோ எப்போவுமே வந்து முறுக்கெல்லாம் செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உப்பு. இந்த மாவு கூட நம்ம தேங்காய் பாலை சேர்க்கும் போதே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம்ல சுடுதண்ணியில் பெருங்காயம், அதையும் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம ஊற வச்சப்ப ரொம்பவே வந்து கட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்க நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. கரையலை அப்படின்னா நல்லா கையை போட்டு இந்த மாதிரி கரைச்சி விடலாம். இல்லை கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் கரைச்சி விடலாங்க. கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெருங்காயம் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கையால் கரைச்சி விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க பெருங்காய தண்ணி, தேங்காய் பால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி துடுப்பு போட்டு நல்லா கிண்டி விடுறோங்க. துடுப்பு வந்து நம்ம வீட்டில் இருந்ததுனால தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆப்பையில் கரண்டியவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நமக்கு பால் ரொம்ப கொதிக்க இருக்கிறதுனால கையால் நம்மளால் கிளற முடியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியோ துடுப்போ போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி நல்லா அமுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து மாவை வந்து நல்லா அடித்து பிழைய போகிறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலை மாவில் சேர்க்கும் போது மொத்தமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன்ஸாக பிரித்து வச்சுட்டு சேர்க்கும் போது தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க கிளறதுக்கு. ஏன்னா நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மாவு வந்து தண்ணியாக போயிடும். ஸோ முறுக்கு வந்து நமக்கு சரியாக வராதுங்க. அதனால பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எல்லா தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துட்டோம் டிவிஷன்ஸாக பிரித்து. இப்போ வந்து இந்த மாதிரி துடுப்பை வச்சு நல்லா வந்து எல்லா மாவுலேயுமே வந்து நமக்கு தேங்காய் பால் படுற மாதிரி நல்லா கிளறிட்டு அமுக்கி வைக்க போகிறோங்க. அந்த தேங்காய் பாலை சூடுக்கு மாவு வந்து நமக்கு பாதி வந்து இங்கேயே வெந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு எண்ணெயில் வேகும் போது ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு சூட்டில் நல்லா அமுக்கி வைக்கணும். பாருங்க நல்லா 10 நிமிஷம் ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம மொத்த மாவையும் பிசைய முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று சேர்ந்து நல்லா அடித்து பிசையலாங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து பிசைஞ்சிக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிசைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்கும்போது டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி பிசையணும். நமக்கு வந்து மாவு வந்து ஒன்று சேர்ந்து உருண்டு வரணுங்க. சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம லேசாக வந்து தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைய ஆரம்பிச்சோம்னா நமக்கு கரெக்டாக உருண்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம தண்ணியில் கை நனைச்சிக்கிறதும் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் தாங்க நம்ம வச்சுக்கணும். பச்சை தண்ணியை யூஸ் பண்ணவே கூடாது மாவு பிசைகிறதுக்கு. மாவை வந்து நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டை மாதிரி உருட்டி பார்த்தாலே தெரியும் அதில் வந்து ஏதாவது வந்து விரிசல் விடுதா இல்லை வந்து நல்லா உருட்டை வருதான்னு. விரிசல் விடுது தண்ணி பத்தாமல் தெரியுது அப்படின்னா லேசாக வந்து சுடுதண்ணில் கையை தொட்டு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் பெரியாமல் நமக்கு சூப்பராக வருங்க. பாருங்க மாவை நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து உரல்ல வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு 3 பிரி உள்ள உரல் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்க 3 பிரியுமே அவ்வளோ அழகாக நமக்கு விழுவுதுங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ மாவை வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முறுக்கை வந்து இந்த மாதிரி பேப்பர் இல்லாட்டி லேமினேஷன் பண்ண மாதிரி ஷீட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி ஒரு பத்திரிக்கை இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு ஒரு ஈடுக்கு தேவையான முறுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நம்ம சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து போடும்போது பிரி வந்து கலடாமல் ரொம்பவே சூப்பராக வருங்க நம்மளோட முறுக்கு. மாவை வந்து ஒருத்தவங்க எப்போவுமே பிழைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து மாவை வந்து காய விடாமல் நம்ம நல்லா பிழைஞ்சிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு முறுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி சூப்பராக வருங்க. முறுக்கு எல்லாத்தையும் சுற்றிட்டு இருக்க கேப்பில் நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாங்க. நம்ம இன்னைக்கு முறுக்கு சுடுறதுக்கு தேங்காய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றக்கூடாது. முறுக்கு வந்து நல்லா முழுந்து எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க. தேங்காய் எண்ணெயில் நம்ம பலகாரம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முறுக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த பலகாரமாக இருந்தாலும் நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம பலகாரத்துக்கு தூக்கி கொடுக்குங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்கா சுற்றி வச்சிருக்கோம்ல அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து போடும்போது பிரி வந்து கலடாமல் நமக்கு சூப்பராக வருங்க. கையில் எடுத்து போடும்போதே தெரிஞ்சிருங்க பிரி கலண்டுச்சு அப்படின்னா மாவு வந்து பிசைய பத்தலை அப்படிங்கிறது. ஸோ நல்லா மாவு பிசைஞ்சு திருப்பி நீங்கள் முறுக்கு புளியும் போது ரொம்பவே சூப்பராக வந்துடும் நம்மளோட முறுக்கு. முறுக்கை எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடிக்கடி இந்த மாதிரி பரட்டி போடணுங்க. அப்போ தான் 2 பக்கமும் சீராக வெந்து கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே சீரான கலராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்காது. அதனால தான் அடிக்கடி நல்லா பரட்டி போட்டு எண்ணெயோட கொதி அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா வேக பண்ணுங்க முறுக்கை. முறுக்கெல்லாம் நல்லா வெந்து எடுத்து எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா க்ளோஸ்டு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட வேணாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒரு இதில் இருக்க சூடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு போயிட்டுருக்கும். ஸோ வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆறாது. நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விட ஈச்சங்கூடை இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா அந்த கூடையில் வச்சு நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளோட முறுக்கு சூப்பராக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம ஸ்டைலில் தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வீட்டிலே தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை. எங்களோட சமையல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.